தந்தை, மகன், துயாவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று பலிப்பீட முற்றத்தில், அதாவது நம்மளுடைய சாங்சுரியில் ஒரு சிலுவை இருக்குது. சிலுவை நாதருடைய சிலுவை, இறந்த இயேசுவனுடைய சடலம் உள்ள ஒரு சிலுவை. அந்த சிலுவை குறித்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு கிராண்ட் ப்ரொசஷனை பற்றி, பவனியை பற்றி, திருப்பள்ளியினுடைய பவனியை பற்றி நான் சொல்லும் பொழுது சொல்லியிருந்தேன். அதனுடைய ஆர்டர்: முதலில் தூபம் இருந்தால் தூபம் வர வேண்டும், அதற்கு பிறகு சிலுவை ஏந்திய ஆக்கலைட் பலிப்பீட பணியாளர் இருக்கணும். அவர் இல்லைனா ஏதாவது பலிப்பீட பணியாளர், ஆல்டர் பாய் இல்லை ஆல்டர் சர்வர், அவங்களுக்கு சிலுவைநாதருடைய 2 பக்கங்களில் விளக்குகள். அவங்களுக்கு பிறகு பலிப்பீட பணியாளர்கள், பிரதர்ஸ், லெக்டர், டீக்கன்ஸ், இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா, ஆல்டர் பாய்ஸ், ஆல்டர் கேர்ள்ஸ், சர்வர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த ஆல்டர் சர்வர்ஸ் இருக்கணும். அதற்கு பின்னால் டீக்கன் புக் ஆஃப் த காஸ்பல்ஸ், நற்செய்தி நூலை ஏந்தி வர வேண்டும். டீக்கன் இல்லை என்றால் லெக்டர், இல்லைனா அது வாசிக்கிற குருவானவர். புக் ஆஃப் த காஸ்பல்ஸ் இருந்தால் திறந்து வைக்க வேண்டும். நற்செய்தி நூல்கள் மட்டும் இருந்தால் திறந்து வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் கிறிஸ்துவை குறிக்கிறது, கிறிஸ்து தான் அது. விவிலியம் முழு விவிலியமாக இருந்தால் அது மூடிக்கொண்டு பட வேண்டும், திறந்து இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி க்ளோஸ்ட். புக் ஆஃப் த காஸ்பல்ஸ்க்கு பிறகு வர வேண்டியவர்கள் தான் யாராவது அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய திருப்பலி என்றால் அப்படி. இனி யாராவது வாசகம் வாசிக்கிறவங்கெல்லாம், சில கோயில் அப்படி பண்ணுறவங்க இருந்தால் அவங்கெல்லாம் அதுக்கு பின்னால் தான் வரணும். கான்செலபிரன்ஸ், குருக்கள், மற்ற குருக்கள் திருப்பலிக்கு இருந்தால் அவர்கள் அதற்கும் பின்னால் வரணும். கடைசியில் வருவதுதான் அந்த திருப்பலியை நிறைவேற்றும் குருவானவர் இல்லை ஆயர், த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமண திருப்பலி என்றால் அவங்களுக்கு பின்னால், திருப்பலி நிறைவேற்றும் குருவிற்கு பின்னால் வர வேண்டியவர்கள் தான் அந்த திருமணத்திற்காக வரும் இந்த பையனும் பொண்ணும், இந்த க்ரூம் அண்ட் த பிரைட், அவங்க அதற்கு பின்னால் வரணும். வேறு யாருமே இந்த ப்ரொசஷனில் இன்க்ளூடட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த திருச்சிலுவை எங்கிருந்து வருகிறது? ஒரு அக்கலைட், பலி பீட பணியாளர், இல்லைன்னா ஒரு ஆல்டர் சர்வர், அது கொண்டு வராங்க. எல்லாரும் முன்னால் வந்து அந்த பலிப்பீடத்தை வணக்கம் செய்ய வேண்டும். எல்லாருமே எல்லாருமே பலிப்பீடத்தை வணக்கம் செய்ய வேண்டும். யார் வணக்கம் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கும் இல்லையா? வணக்கம் செய்ய வேண்டாம் அப்படின்றவங்க விவிலியத்தை, நற்செய்தி நூலை வைத்திருப்பவர் வணக்கம் செய்ய வேண்டாம். ஏனெனில் அவர் கிறிஸ்துவை வைத்திருக்கிறார். நற்செய்தி நூலை வைத்திருந்தால் வணக்கம் செய்ய வேண்டாம், திருவிவிலியம் இருந்தால் வணக்கம் செய்யணும். பலிப்பீடத்தை முத்தி செய்வார்கள். யாரெல்லாம் முத்தி செய்வார்கள்? அந்த திருப்பலியை நிறைவேற்றும் குருவானவர்கள், டீக்கன், இவர்கள் மட்டும்தான் பலிப்பீடத்தை முத்தம் செய்வார்கள். அதற்கு முன்னால் பலிப்பீட வணக்கம் மட்டும்தான் இருக்கும். இனி இந்த பலிப்பீடத்தில் வைக்கப்படும் சிலுவை, இந்த பலிப்பீட திருப்பணியாளர் கொண்டு செல்லும் சிலுவையை பலிப்பீட முற்றத்தில், அதாவது சாங்சுரியில் மக்கள் அனைவரும் பார்க்கும்படி இருக்க வேண்டும் அந்த சிலுவை வைக்கிற இடம். அதனால் பலிப்பீட முற்றத்தில் கண்டிப்பாக ஒரு சிலுவை வேண்டும். அது கொண்டு வர சிலுவையாக இருக்கலாம், இல்லை அப்படி ப்ரொசஷனில் சிலுவை கொண்டு வரலாம். கண்டிப்பாக அங்கே ஒரு சிலுவை இருந்தே ஆக வேண்டும். பலிப்பீட முற்றத்தில் சாங்சுரியில் ஒரு சிலுவை இருந்தே ஆக வேண்டும். எப்படிப்பட்ட சிலுவை? கிறிஸ்து இல்லாத சிலுவை அல்ல. 2, உயிர் தாண்டவரை வைத்துள்ள சிலுவையும் அல்ல. மரித்த இயேசுனுடைய சடலத்தை தாங்கியுள்ள சிலுவை இருந்தாக வேண்டும். ஏன்? ஏன்னா தியாலஜி ஆஃப் த கிராஸ்க்கும் தியாலஜி ஆஃப் த ஆல்டருக்கும் அவ்வளோ ஒரு இணைப்பு உண்டு. பலிப்பீடத்தினுடைய இறையியலுக்கும் சிலுவையினுடைய இறையியலுக்கும் அவ்வளோ ஒரு இணக்கம் இருக்கிறதுனால தான் கண்டிப்பாக சிலுவை இருக்கணும். அதில் சிலுவை நாதர் இருக்கணும். அதுவும் எல்லாரும் பார்க்கும்படி தான் அந்த சிலுவை இருக்கணும். அதனால தான் இப்போ சில பலிப்பீடங்களில் நீங்கள் பார்ப்பீங்க, இங்கே பலிப்பீடத்தில் இங்கே சிலுவை வைக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க ஆல்டரில். ஏன்னா சில கோயில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவாலயங்களில் ரொம்ப அழகாக அந்த பெரிய சிலுவையை அங்கே நிற்க வச்சுருப்பாங்க. பெரிய சிலுவை, அந்த பெரிய சிலுவை பலிப்பீடத்தை நோக்கி எல்லாரும் பார்க்கும்படி இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா எனக்காக இறந்த ஒருவர், அவருடைய அந்த பாடுகள், அந்த மரணம், அந்த உயிர்ப்பு, அதனுடைய நினைவு சின்னம் இந்த சிலுவை. சிலுவை துன்பத்தின் அடையாளம் அல்ல, சிலுவை அன்பின் அடையாளம். ஏதோ ஒரு நாட்டில் என்றைக்கோ நான் வாசித்தது அது, அதனால் எந்த நாடுன்னு எனக்கு தெரியல. அந்த நாட்டில் திருமணமான பிறகு அந்த புது கணவன் மனைவி, அந்த புது கப்பலுக்கு கொடுக்கப்படுகின்ற கிஃப்ட் என்ன தெரியுமா? சிலுவை தான் கொடுப்பாங்களாம். ஏனெனில் அது
துன்பத்தின் அடையாளம் அல்ல, அன்பின் அடையாளம் என்பதால் சிலுவையை கொடுப்பாங்க. அழகான ஒரு அடையாளம். அதனால் ஆயராக இருந்தாலும், குருக்களாக இருந்தாலும், டீக்கனாக இருந்தாலும், யாராவது இந்த திருப்பலிக்கு யார் வராங்களோ அவர்கள் முத்தி செய்வார்கள். மற்றவர்களிடம் பலிப்பிடத்திற்கு வணக்கம் செய்வார்கள். இனி இந்த வணக்கம் எத்தனை வகை உண்டு? 2 வகை. தலையை மட்டும் வணங்குவதுண்டு, உடலை சேர்த்து வணங்குவதுண்டு. பவ்விங் ஆஃப் த ஹெட், பவ்விங் ஆஃப் த பாடி. பவ் ஆஃப் த ஹெட், பவ் ஆஃப் த பாடி. அதை நாளை நாம் சிந்திப்போம். இந்த 2 வணக்கங்கள் இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் பொழுது ஏன் தெரிஞ்சுக்கணும்? நான் முதல் நாள் சொன்ன கிளாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது பெனடிக்ட் தி 16 16ஆம் ஆசீர்வாதிப்பார் சொன்னார், நான் எவ்வளோக்கு எவ்வளோ நற்கருணையை குறித்தும் திருப்பலியை குறித்தும் தெரிந்து கொள்கிறேனோ என்னுடைய நம்பிக்கையை நான் தெரிந்து கொள்கிறேன். வாட் வி பிலீவ் வி ப்ரே, வாட் வி ப்ரே வி பிலீவ். எதை நான் நம்புகிறேனோ அதை நான் ஜெபிக்கிறேன், எதை நான் ஜெபிக்கிறேனோ அதை நான் நம்புகிறேன். அப்போ விண் உலகில் நடக்கிற சில விஷயங்களை மண் உலகில் அனுபவிக்கணும்னா நமக்கு அடையாளங்கள் தேவை. அதற்காக தான் இந்த அடையாளங்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த அடையாளங்களில் நின்று போயிடாதீங்க. அதனால் இன்றைக்கி போய் ஃபாதர்கிட்ட போய் சண்டை போடாதீங்க, ஃபாதர் இப்படியெல்லாம் தான் செய்யணும், நம்மளுடைய கோயிலில் திருப்பலி இப்படி தான் இருக்கணும், ஏன் இப்படியெல்லாம் செய்கிறதில்லன்னு சொல்லி உங்களுடைய குருவானவரிடமோ பங்கு தந்தையிடமோ போய் வழக்கடிக்க அல்ல நாம் இந்த கிளாஸை தெரிஞ்சுக்கிறது. ரிச்சுவல்ஸில் மட்டும் நின்றவும் கூடாது, அதுவும் ரொம்ப டேஞ்சர் தான். அதனால் சில இந்த சடங்குகள் இதனுடைய அடையாளங்களெல்லாம் தெரிஞ்சுக்கும் பொழுது அதை கொண்டாடுவதற்காக, அனுபவித்து கொண்டாடுவதற்காக தான், உள்ளம் நிறைந்து கொண்டாடுவதற்காக தான் இதை தெரிந்து கொள்கிறோம் ஒழிய இதை வாதாடுவதற்காக அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். திருவழிபாட்டை அன்பு செய்ய, அந்த வழிபாட்டின் வழியாகவும் ஒரு இறைவனை அன்பு செய்ய தான் இதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அனுபவிங்கள் திருப்பலியை. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். God bless you. நற்கருணை நாதரே